நடந்து வர ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சு நடந்து வராரு. நடந்து வரும்போது காரில் ஷாலினியை அவங்கள ஏற்றி விட்டுட்டு அந்த கதவை லாக் பண்ணிட்டு அப்புறமா அவர் பேசிட்டு உள்ளே ஏறி வராரு. அதாவது ஒரு மேன் வந்து ஒரு உமனை எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டியாகவும் ஒரு கேரிங்காகவும் ஒரு பர்சனாக வந்து அஜித் சார் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு பைக்கை வச்சுட்டு ஒரு வீடியோ கூட பேசியிருந்தாரு, ரொம்ப அழகாக பேசியிருந்தாரு. லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமா, நீ கற்றுக்கணுமா, நீ ட்ராவல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்குன்னும் போது அதை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு அஜித் ரசிகர்கள் அவ்வளோ பேரும் கொண்டாடுறாங்க. பட் அவங்க எல்லார் மனசுலையும் தான் சொல்கிறேன். இப்போ அஜித் ரசிகர்கள் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களே இல்லை எங்களுக்கு வந்து தலை வந்தால் போதும், தலையை பார்த்தா போதும், இல்லைங்க அவர் பைக் ஓட்டினாலும் பரவாயில்ல, ஒரு ஃபோட்டோ வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாலுமே மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும்ல. சே, அஜித் சார் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மேடையில் ஏறி ஒரு ஸ்பீச் கொடுத்துட மாட்டாரா, ரசிகர்களுக்காக ஒன்று சொல்லவே மாட்டாரா? ஒன்றும் இல்லைங்க, மங்காத்தா படத்துக்கு வந்து பெஸ்ட் வில்லன் அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து வெங்கட் பிரபு தான் போய் வாங்குறாரு, அந்த அவார்டை வாங்குறாரு. அந்த மங்காத்தா பிஜிஎம்க்கு எவ்வளோ ஒரு மாசு இருந்துச்சு தெரியும். அந்த மாசம் வந்து யுவன் சங்கர் ராஜாக்கு எவ்வளோ மாசோ அதை தாண்டி அந்த படத்துல மங்காத்தால அஜித்தை பார்த்தா எல்லாரோட ஆடியன்ஸோட மைண்ட் செட் தான் அது. அந்த மியூசிக் கேட்டால் அஜித் சார் நடந்து வரதான் ஞாபகம் வரும். அந்த பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து வருவார் தெரியுமா, அந்த மங்காத்தா இன்ட்ரோல அதான் ஞாபகம் வரும். அப்போ மேலே வெங்கட் பிரபு போயிட்டு சார் வர முடியலையா, பட் எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை படிச்சு காட்டுவார். அது உண்மையில மெசேஜை படிக்கும் போது அவருக்கும் சரி, கேட்டுட்டு இருந்தவங்களும் சரி, எனக்குமே சரி, அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. இந்த ஃபேன்ஸ் சொல்லும் போது அவ்வளோ பேர் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேலே உயிரே வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அதை வந்து இன்னொரு இயக்குனர் படிக்கிறதுக்கே இவ்வளோ ஆகுறாங்க அப்படின்னா, அஜித் சார் பழைய மாதிரி வந்து மேடையில் டான்ஸ் ஆடியோ இல்லை பேசியோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியோ ஏதோ பண்ணார் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது நினைக்கும் போதே அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு மெச்சூரிட்டியோட லெவலோட அப்லோ போயிட்டாரான்றது தெரில. ஏன்னா ரொம்ப முன்னாடி கூட நான் பார்த்துருக்கேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தார் அப்படின்னா கை காட்டுவாது வருவார். அப்பப்போ கை காட்டிட்டு போகிறது அப்படின்னு. விடாமுயற்சிலாம் பார்த்தீங்கன்னா அஜர்பைஜான் சுத்தமாக நம்ம யாருக்கும் கனெக்டே கிடையாது. இப்போ அடுத்தது வர படங்களும் அதே மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா அஜித் சாரை பார்க்குறதே பெரிய ஆச்சரியமாக போயிடும் போல. இப்போ ஏர்போர்ட்டில் எடுத்த ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்டில் அவர் ஷூட்டுக்கு போகும்போது அவரை பார்க்க முடியுது, வரும்போது பார்க்க முடியுது. இதுக்கிட்ட அஜித் சார் எங்கடா இருக்காருன்னு கேட்டால் தெரியல, எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கனெக்ட் இல்லாமல் போய் ஒரு அரசியலுக்கு வராரு வரல, அவர் இது பண்ணுறாரு பண்ணல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். பட் அஜித்தை நம்பி அஜித்துக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ரசிகர்களுக்காகவது அப்பப்போ அவர் கொஞ்சம் எங்கேஜாக இருந்தார் அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே அந்த மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. எதுவுமே வேண்டாம் நம்ம இப்படி இருக்கலாம், எதுவுமே வேண்டாம் நம்ம இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் நினைக்கலாம், அதை எல்லாரும் நினைக்க முடியாது.